நீ என்ன நினைக்கிற? அப்படியா? ஆமாம். சரி, ஓகே. சரி 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 சரி. அவராக கூப்பிட்டாருன்னு பார்ப்போமா? சரி, கூப்பிட்டா பேசுவோம். சரி, நம்ம கூட பார்ப்போம். ஓகே ஓகே, நல்லது. ஹலோ. ஹலோ, யாருங்க? ஐயா வணக்கம். சத்தியம் பேர் ரமேஷ். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து போயிருந்தேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், சொல்லுப்பா. அந்த நாளைக்கு அந்த வெளியே வரீங்களா? சரி, தோட்டத்தை பார்க்கலாங்களா? சொல்கிறேன்ப்பா, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு. சரி. ஏப்பா சிங்கராசு, அந்த பையன் வர்றேங்கிறான் ஃபீல்டுக்கு. நேரத்தை பார்க்க வந்துடுறான், ஏதோ பரிசோதனை கொண்டு வந்துடுறான். வர சொல்லவா? அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிட சொல்லியிருக்கேன். வர சொல்லிடுவா? நீ கூப்பிட்டு போயிரியா? நான் கல்யாணம் வீட்டுக்கு போகணும். ஆ சரி. ஆ ஐயா சொல்லுப்பா. கூப்பிட்டு. சொல்லுப்பா. பையன் வருவான். சரிங்க. என்னோட ஆஃபீஸ் உங்களுக்கு தெரியுங்களா? தெரியுங்க. கட்சி ஆஃபீஸு தெரியுங்க. அங்கே தான் இருக்கும். அவன் பேர் சின்னதாக இருக்கும். அவனை போய் பாரு. சரிங்க. பார்த்துட்டு சின்னதாக இருக்கா? வந்துடி வந்துடி. சொல்லுங்க. அப்பாவோட பேசுறேங்க. பார்த்து போக சொல்லுங்க. பார்க்கலாம். போமா இதுதான் நமக்கு என்ன பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க தெரியல. வாங்க போகலாம். இதுதான் சொல்றோம். இங்கே அது போட்டிருக்கோம், இங்கே இது போட்டிருக்கோம், இங்கே அது போட்டிருக்கோம். அந்த தூரத்தில் இருக்கு இல்லையா, அங்கே அது போட்டிருக்கோம். இங்கே வாழை, இங்கே நெல், அங்கே காய்கறிகள், அங்கே தென்னை. வாழை நடவுக்கு 3 மாதம் இருக்குல்ல? 3 மாதத்துக்கு மேலே இருக்கும். இடையில உப்பு ஏதாவது போடுறாங்க? அது நம்ம நீங்கள் பார்த்துக்கிறாங்க. ஏதோ உரம் போடுவாங்க. XYZ அந்த உரம் போட்டு. எத்தனை நாள் போட்டு? எவ்வளோ போட்ட? எப்போ போட்ட? எழுதி வச்சிருக்கியா? கூப்பிட்டு அவ்வளோ கொடுத்துருக்கல, எழுதி கூட வைக்க மாட்டியா? கேட்குறாருல ஆளு. என்னைக்கு போட்ட? 1 மாதத்துக்கு முன்னாடியா? 1 மாதத்துக்கு முன்னாடி போட்டான். 1 மாதம் போட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த 3 மாதம் டைப்பில் வந்துட்டு நம்ம ஜெல் டைப்பில் கொடுப்போம். ஜெல்லுன்னு கோல்டு ஜெல்னு சொல்லிட்டு ஜெல் டைப்பில் கொடுப்போம். அதோட வந்துட்டு சாயில் கோல்டுன்னு சொல்லிட்டு பயோ NPK. சரி. கார்பன் இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் இருக்கும். அதோட வந்துட்டு அதனால என்ன கிடைக்கும்? நம்ம ஜெல் வந்துட்டு மேஜர் நியூட்ரி NPK இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு 14 வகையான மதர் பாக்டீரியாஸ், அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும். அது வந்துட்டு அதாவது நம்ம இது ஒரு கெமிக்கல் ஒன்று யூஸ் பண்ணணும், அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம யூஸ் பண்ணணும். சரி, இந்த இடத்துக்கு மட்டும் கொடுங்க. இந்த ஏரியாவுக்கு எவ்வளோ கவர் ஆகும்? ஒரு 500 வாழை இருக்குங்களா? 500 ரூபா. 500 வாழை இருக்குங்களா? 500 வாழை இருக்கு. வாழைக்கு வந்துட்டு 5 to 6 ரூபா. 5 to 6 ரூபா. 5 6 எவ்வளோ? 3000 ரூபா. 3600 ரூபா. 3600 எவ்வளோ நாளைக்கு ஒரு ரூபா போகணும்? இப்போ வந்து நீங்கள் போட்டிங்கன்னா சம்திங் ஒரு 45 நாளுக்கு அதனால் எதுவுமே செட் தேவையில்லை. சரி, அதுக்கப்புறம் எப்போ போகணும்? அதுக்கப்புறம் வந்து க்ரோத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது கொடுக்கலாம்னு பேசணும். நம்ம அதுக்கு அதாவது ரெகுலர் ஃபீல்ட் விசிட் இருக்கும். ஃபீல்ட் விசிட் கொடுத்துட்டு அதோட க்ரோத்தில் ஏதாவது சேஞ்ச் இருக்குது, அதாவது இந்த ஃபங்கஸ் டிசீஸ் ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்டாக மாற்றிக்கணும். கேரண்டி இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். எழுதி கொடுத்தீங்களா? கண்டிப்பாக எழுதி கொடுக்குறோம். நம்மளுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குது. நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், நீங்களும் பாருங்கள். நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வெளியே கூட விசாரிச்சு பாருங்கள். இந்த உர கம்பெனிக்காரங்க பூரா அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு வர்றாங்க. சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு எப்படி 4 பேராக வந்துடுறாங்க. செய்யுது பார்க்கும்போதே கடுப்பு மீறாது. என்னன்னா நம்ம ஃபீல்டில் வருவாங்க, 4 பேர் வருவாங்க, பார்ப்பாங்க. நம்மள மாதிரி ஒரு 10 கம்பெனி இருப்பாங்க, 5 கம்பெனி இருப்பாங்க, பார்ப்பாங்க, போவாங்க. நம்ம அப்படி கிடையாது.
ஏன்னா நம்ம பயோ ஃபெர்டிலைசரில் ஒரு 19 வருஷம் இருக்குங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுவும் பெரிய அச்சீவ்மெண்ட், இங்கே இருக்கிறதும் பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அப்படி பயோ ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு கம்பெனி ஸ்டார்ட் எப்படி நான் நம்புறது? எப்படி உங்களை நான் நம்புறது? பக்கத்தில் தோட்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு அவனுக்கு எனக்கு ஆகாது, அவனெல்லாம் நான் பேச முடியாது. அவனுக்கு எனக்கும் பயங்கரமான தகவல். நான் கொடுக்குறேன். நான் ரெகுலர் ஃபீல்டு வேற ஜாதிக்காரங்க அவன்கிட்ட போய் நான் பேச முடியாது. சரி பார்க்கலாம், போயிட்டு வந்து. ஓகே, ஃபெயிலியர் ஆக்சுவலாக இது என்னது? ஃபெயிலியர் தான் இங்கே வேணும். ஓகே தம்பி நான் ஸ்பெஷலாக சரியா? ஃபெயிலியர் தான் இங்கே வேணும். லெசன் என்ன? நீங்கள் 3 பேரும் சொல்லுங்கள். பாடம் என்ன? தம்பி பாருங்க, பாடம் என்னதான் லெசன், எதுலாம் தம்பி சிறப்பாக செய்தாரு அதான் முதல்ல சொல்லணும். தம்பி சிறப்பாக செய்தது என்னது? முதல்ல நல்லதுதான் சொல்லணும். தம்பி வந்து நமக்கு இன்னைக்கு வந்து குரு. ஆக்சுவலாக நம்ம வந்து குரு. தம்பி இன்னைக்கு வந்து இந்த டீமுக்கு வந்து குரு. இந்த ஸ்டேஷன் சரியா? ஓகே, அது சிறப்பான செய்யுது. ஓகே, செகண்ட் டைம் வரும்போதும் ஒரு 1/2 hour கழிச்சு கூப்பிட்டுனாரு. அதே மாதிரி கூப்பிட்டு மறுபடியும் கம்யூனிகேட் பண்ணாரு. நல்ல விஷயம் மட்டும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு தன்னையை பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டா அப்படி சார். அடுத்து வந்து கம்பெனியை பற்றி அறிமுகப்படுத்தினா அப்படி சார். அடுத்து வந்து கிராப்பை பற்றி சொன்னா அப்படி, ப்ராடக்டை பற்றி சொன்னா அப்படி சார். அது நல்லது. நீங்க சொல்ற விஷயம் எல்லாத்தையுமே பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன இப்போ நம்ம பேசணும் அது எல்லாமே. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னையாச்சா? இப்போ ஃபீட்பேக் இருக்கும். ஃபீட்பேக் பற்றி நான் ட்ரைனிங் கொடுத்து சொல்லியிருக்கேன். 2 பேருக்குமே சொல்லியிருக்கேன். ஃபீட்பேக் நல்லதாக இருக்கலாம், நல்லது. ஃபீட்பேக் கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபீட்பேக்கை கேட்டுவாங்க. ஃபீட்பேக் சொன்னால் நன்றி சொல்லணும். அதான் ட்ரைனிங். இப்போ நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா தம்பியோட மனசு வந்து வலிக்காது. ஃபீட்பேக் கொடுக்கணும். திருத்த விஷயங்கள் ஃபீட்பேக் இதுதான் நல்லா இருக்கும். திருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம். ஓகே, நீங்கள் சொன்னால் போய் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய இன்னர் பொட்டன்ஷியல் தான் இங்கே இருக்காரு. எப்பயுமே சின்னராஜான்ற அது மேற்கு பழகிட்டே இருக்காங்க. ஏன் நீங்கள் சொல்லுங்கள், முக்கியமாக நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ சொல்லணும். ஓகே, ஆரம்பிக்கலாம். கான்ஃபிடென்ட் அது சொன்னது யாருன்றது எழுதிருங்க. கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாக இருந்ததா அதை மாற்றிக்கலாமா? கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்கணும். பாசிட்டிவாக சொல்லலாமா? ஓகே சார். கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்கணும். கம்பெனியை பற்றி இன்னும் கொஞ்சம் கம்பெனியை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். கம்பெனியை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். அதிகமாக சொல்லணும். ஆமாம் சார், சொல்லணுமா தெரிஞ்சுக்கணும்? சொல்லணும் சார். சொன்னீங்க ஃபார்மர்ஸ் கம்பெனிட்ட சொல்லணும். இப்போ அந்த இடத்துல லேக் ஆனது எதுக்கு காரணம்னா, உங்களுக்கு பக்கத்தோட பேர் எனக்கு தெரியாது, அவருக்கு எனக்கு ஆகாது, வேற இடத்துல நான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சார் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம் சார். அதில் வந்து எங்களோட கம்பெனியோட எல்லாமே டீட்டெயில்ஸாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அவர் கூகுள் பண்ணணும். கஸ்டமரே கூகுள் பண்ண வேண்டும் அப்படின்னு எழுதிட்டார். கஸ்டமர் கூகுள் பண்ணுமா, நாம கூகுள் பண்ணி கொடுக்கணும். நம்ம கூகுள் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுக்கலாம். பாருங்க சார் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிறாங்க. நீங்க சொல்ற வார்த்தையை கஸ்டமர்லாம் கூகுள் பண்ண மாட்டேன். அவனுக்கு என்ன நாம தான் செய்யணும். நம்மகிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்குல்ல, அல்லது வீடியோஸ் இருக்குல்ல, கண்டென்ட் எல்லாமே நெட்வொர்க் சில இடங்கள்ல இருக்காது. அப்படின்னா ஒரு ஃபைலாக வச்சுட்டு ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு அவருக்கு ஷேர் பண்ணணும். வாட்ஸ்அப் அண்ணே என்னாச்சு, இதையும்
பார்த்துட்டீங்க. உங்கள் மகனோ மருமகனோ யாரோ சம்திங் அவங்க இருக்கணும். யார் வந்து அவங்க முடிவெடுக்கிறவங்க ஒருத்தராக இருக்க மாட்டாங்க, பல பேராக இருப்பாங்க. அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க. எவ்வளோ பெரிய போலீஸ் சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய பொலிட்டிஷியனாக இருந்து பொலிட்டிஷியன் தான் நம்ம ட்ரைனிங் நைட் ஸ்பீக்கிங் அவங்களுடைய வரக்கூட நாடாளுமன்றத்தில் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், எல்லா கட்சியும் கொடுக்கணும், எல்லா மாவட்டம் அங்கே நான் எப்படி இருக்கணும்? உண்மையா? அப்படின்னா என்னையும் நான் முதல்ல நம்பணும். சின்னராஜாவை நான் நம்பணும். அப்படின்னா 4 பேர் இருக்கீங்க, 5 பேர் இருக்கீங்க. அங்கே வந்து நான் உங்களுக்கு வேறு ட்ரைனிங் கொடுக்குறேன், நம்ம எல்லாரும் டிவி போகிறாங்க, என்னை கொடுக்குறீங்க அப்படி இருக்குமா? ரமேஷ் கிடையாது. இது ஏன் கம்பெனிங்கிற உணர்வோட நம்ம போனோம்னா அந்த கான்ஃபிடன்ஸ், என்னுடைய குடும்பத்திற்காக இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பொறுப்பு இருந்தா கான்ஃபிடன்ட் வரும். நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா கான்ஃபிடன்ட் வரும். ஓகே, அடுத்த ஃபீட்பேக். கஸ்டமர் மைண்டை வந்து அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு பிஸ்னஸ் மாடல் கேட்டால் அவர் பிஸ்னஸ் மாடலில் நம்மளுக்கு என்னென்ன ப்ளஸ் இருக்குது, அதே மாதிரி ஆர்கானிக்கில் கேட்டால் ஆர்கானிக்கில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் கொடுப்போம் அப்படிங்கிறத அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகும். சஞ்சய் சொல்ற ஒரு விஷயம்னா வாடிக்கையாளருடைய நீட் தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த தேவைகளோட தான் நம்ம போகணும். இங்க 2 விதமா இருந்தாங்களா, மகன் அப்பா. இவர் இயற்கை உணவு, இவர் வந்து வியாபாரி. அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதோட மகன் கூட போச்சு. அவன் வியாபாரி, அவன் என்ன எப்படி பேசணும்? வியாபாரமா பேசணும், வியாபாரமாவே பேசணும். நம்பர்ஸ் அவன் நம்பர்ஸ்ல தான் இருக்கான். அப்படின்னா நாம நம்பர்ஸ் இருக்கு. சூப்பர் செஞ்சு நம்ம ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக A to Z சொல்லணும் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். ஏன்னா கஸ்டமர் கேட்குற அப்படி அதில் சொல்லணும் சார். நம்ம ஆமாங்க சார், A to Z அவர்கிட்ட வந்து நம்ம கேட்க வச்சு சொல்லணும் சார். கஸ்டமரை கேட்க வச்சு சொல்லணுமா அல்லது இவரா கேட்க வைக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? விஷுவலாக கேட்க வைக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? அட்ராக்ஷன் இல்லை, கேட்க வைக்கிறது நாம என்ன செய்யணும்? நம்ம மேல அவரோட அட்ராக்ஷன் இருக்கும். நம்ம அதெல்லாம் அட்ராக்ஷன் வந்துடும். புன்னகை இருந்துச்சா? இல்லை. கான்ஃபிடன்டும் புன்னகையும் சேர்ந்து ஏன் பல்லு தெரியும். பல்லு கரையா இருக்கலாம், ஓட்டையா இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். நம்ம பல்லு, நம்ம அம்மா பல்லு தரும். ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருந்துச்சா? பாடி லாங்குவேஜ் இருந்துச்சா? ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கா? அப்படி உனக்கு கூட சொல்றா, நீ குரு, குரு குரு நீ குரு. கிராப்பை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? பனானா வந்து வாழை இந்த மாதிரி இருக்கு, எப்படி ஆகும்? எப்படி சொல்லணும்? வாழை பார்த்தீங்கன்னா அடுக்கு மட்டையா இருக்கு இல்லையா, அடுக்கு மட்டையா இருக்கு இல்லையா. லாஸ்ட் டைம் கொடுத்த உரம் வந்து கரெக்டாக வேலை செய்யணும் நினைக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா காம்படிட்டரை குறை சொல்லணும். அதுதான் காம்படிட்டரை குறை சொல்லணும். என் சொந்தக்காரனா இருந்தானா சார் சொல்லக்கூடாது சார், குறை சொல்ல வேணாம். சொந்தக்காரனா நீங்க என்ன நினைச்சீங்க?
இருக்கிறத சொல்லுங்க. இல்ல அவன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, சரி சார். 15 வருஷமா பழக்கம், சரி சார். என் வீட்டோட ஆள் அவன். என்ன செய்யுங்க? நீங்க 10 வருஷமா கம்பெனி வீட்டோட ஆளுன்னா அப்போ நீங்க எங்களை உள்ளே விடாம இல்ல உள்ள அலோவ் பண்ணிட்டேன். சரி. அந்த ப்ராடக்ட் வந்து அப்படி சார், என் ப்ராடக்ட் ப்ராடக்ட்டை குறை சொல்லுங்க சார். லாஸ்ட் டைம் ஃபெர்டிலைசர் வாழை எடுத்துக்கலையா இருக்கு சார். வாழையில வந்து வளர்ச்சி கம்மியா இருக்கு, அடுக்கு மட்ட விருது, அந்த மாதிரி வாழையில கம்ப்ளைண்ட் சொல்லி நம்ம ப்ராடக்ட் கொடுத்து 15 நாள்ல ரிசல்ட் காட்டுறோம். நோ அப்படி சொல்லக்கூடாது. No. இப்போ அவங்க வாழை கிராப்பை பார்த்துட்டு அந்த கிராப் பார்த்துட்டு இது எப்படி இருக்குங்க அப்படின்னு ஸ்டார்டிங்ல சொல்லக்கூடாது. வாழையினுடைய growth நல்லா இருக்குங்க, சரி. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. ஓகே, நீங்க எந்திரிக்காதீங்க. சரி, என் பையங்க, நான் இப்போ பெத்த மகன், அவனை ஆசிரியர் வந்து இல்லை எனக்கு அப்படி வார்த்தைகள் கிடைச்சது. ஞானம் பிள்ளைக உருப்படாது. ஞானம் எங்கள் அம்மா நான் சொன்னேன். அப்படி எங்கள் அம்மா கேட்கும்போது எப்படி வெளியுது. இப்போ ரமேஷோட அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ அவங்ககிட்ட ரமேஷ் என்னத்தை வளர்த்தேன், மேட்டுப்பாளையத்தில் வீட்டு வேலை போது மேட்டுப்பாளையத்தில் போய் என்னத்தை சாச்சா அப்படின்னு சொன்னால் இங்கே ஒழிக்கும். அதே ரமேஷ் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வரலாம். ரமேஷ்ட திறமைகள் நிறைய இருக்கு. ரமேஷ் இன்னும் கொஞ்சம் வரலாம். அவன் பேசும்போது இது எப்படி இருக்கு, அதாவது மறைமுகமா சொல்ற மாதிரி தான் சார். இது எப்படி இருக்கு மறைமுகமா சொல்றோம் அப்படின்னா நாம ஃபீல்டில் என்ன செய்யணும் அது சொல்லுங்க. வானமரத்தோம்னா அவங்க உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த எங்களோட இன்னும் இன்னும் வளர்ச்சி நிறைய இருக்கும். அந்த மாதிரி கரெக்டா ஓகே, நீ சொல்லு. இன்டைரக்ட் சேல்ஸ் மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து இந்த வாழை நல்லா இருக்குங்க, இது கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மைண்ட் வந்துடும். ஓகே, கொஞ்சம் தேவைப்படுது போல கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு. சரியா? வேற வேற போய் எனக்கு பசி, எனக்கு சுகர் லோ சுகர் ஆகிடும். அவங்க யோசனை இருக்கு. அந்த ஸ்டேஜுக்கு என்ன நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது, நம்ம ப்ராடக்ட்ல எது இருக்குங்க சார், இதை கொடுத்தால் கரெக்டாக இருக்கு சார். இப்போ நான் ஃபீல்டுக்கு வரேன், இது எனக்கு ஒரு டிஷர்ட் இருக்கா, இங்கே வந்து டிஷர்ட் இருக்காப்பா, இந்த சைஸில் சைஸ் என்னது, எஸ் சைஸ் எஸ் இல்லை எம் இல்லையா? சார்